ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஜெனி செலியன்ட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு நீ பணம் கொடுக்கலாம்ல செலியா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, என்னோட பணத்தை கொண்டு போய் என்னோட அப்பாட்ட கொடுக்க சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு இந்த வீட்டை அம்மா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்வீங்க, அதுக்கப்புறமா இனியாவுக்கும் எழிலுக்கும் இதுல நான் பங்கு வேற கொடுக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்கிறாரு. என் நெத்தியில் என்ன இழிச்ச வாயினா எழுதி ஒட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உங்க அப்பா இந்த வீடு விற்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அப்ப நம்ம எல்லாரும் எங்க போவோம் செலியா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. பாட்டிய அப்பா பாத்துப்பாரு, எழில் அம்மாவை பாத்துக்குவான், அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறாரு செலியன். நம்ம 2 பேரும் வேணும்னா புதுசா வீடு வாங்குற வரைக்கும் உங்க வீட்டுல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த வீட்டுல இருக்க வேண்டாமா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. டெய்லி சண்டை தான் வந்துட்டு இருக்கு, நம்ம எதுக்கு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு செலியன். அடுத்ததா இப்போ எழில்கிட்ட வந்து பாக்கியா பேசுறாங்க. நீ வருத்தப்படாத எழில், நீ அந்த போர்டை போடலைன்னா கூட உங்க அப்பா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாரையும் பாதுகாப்பா இன்னொரு வீட்டுல கொண்டு போய் எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் சொல்றாரு, நம்ம எதுக்காகமா இந்த வீட்டை விட்டு போகணும், இது உன்னோட வீடுமா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுல நமக்கு எவ்வளவு நினைவுகள் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நடந்த ரொம்ப மோசமான நினைவுகளும் இங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அந்த ஆள் தான் டைம் கொடுத்துருக்கிறாருல, கண்டிப்பா இந்த தடவை நான் அந்த ஆளை ஜெயிக்க விட மாட்டேமா, இந்த வீடை கண்டிப்பா நான் வாங்கியே காட்டுவேமா அப்படின்னு சொல்றாரு எழில். வீட்டு முன்னாடி உன்னோட பேர் தாமா இருக்கும், டெய்லி அந்த ஆள் அதை பார்த்து கண்டிப்பா கடுப்பாகணுமா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இவன் சொல்றான், எப்படி இவன் பண்ண போறான்னு தானமா யோசிக்கிறான், ஆனா நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் போறாரு. அடுத்ததா எழிலோட ஃப்ரெண்டு எழில்கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா மாதிரி ஒருத்தரை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா ஈஸியா டைவர்ஸ் கொடுத்துருக்கவே கூடாதுடா, இழுத்தடிச்சிருக்கணும், அந்த வீட்டையும் எழுதி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டை இப்ப நான் வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு எழில் சொல்றாரு. அன்னைக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோமே, அவர்கிட்ட நம்மளோட கதையை கொடுத்தா கண்டிப்பா பணம் கொடுப்பாருடா அப்படின்னு சொல்றாரு எழில். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க கதையவா கொடுக்க போற அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுக்கோ எழில் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வேற வழியே இல்லடா அப்படின்னு சொல்றாரு எழில். இந்த பிரச்சனையிலையும் அம்மா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு என்னால தள்ளி நின்று பார்க்க முடியாதுடா அப்படின்னு சொல்றாரு எழில். போர்டனா மாட்டினதுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு எழில். எழில் ஃப்ரெண்டும் எழிலும் இப்போ ப்ரொடியூசர் பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனி பாக்கியாட்ட வீட்டுக்கு என்ன என்ட்ரி பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எழில் தம்பி பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அவனோட வாழ்க்கையையும் சினிமாவும் மட்டும் அவன் பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஜெனிட்ட பாக்கியா சொல்றாங்க, நீ வேணா கொஞ்ச நாளைக்கு உன்னோட அம்மா வீட்டுல போய் தங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற வீடு ஏதாவது பார்த்தேன்னா அங்க கொஞ்சம் வசதி கம்மியாதாமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீயும் செல்லியனும் உங்க வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெனி சொல்றாங்க, நான் அங்க போயிட்டா நீங்க என்ன மிஸ் பண்ண மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜெனி, உன் வசதிக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது ஆண்டி, வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. எனக்கு நல்லா தெரியும், செலியன் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தான் அப்படின்னா இந்த பிரச்சனை உடனே சரியாயிரும், ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டான், நான் என்ன ஆன்ட்டி பண்றது அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நான் எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன், என்னை தள்ளி வச்சு மட்டும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஜெனி. செல்வி சொல்றாங்க, எங்க இருந்தோ வந்த பிள்ளை உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கு பாத்தியாக்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வர்ஷினிய பாக்கியா மாமியார் கோவில்ல மீட் பண்ணி பேசுறாங்க. வீட்டுல ஒரே பிரச்சனைமா அப்படின்னு சொல்றாங்க. மிர்தா பத்தி எழில் ஏதாவது பேசினாரா, அதை வச்சுதான் பிரச்சனை வந்துச்சா பாட்டி அப்படின்னு வர்ஷினி கேக்குறாங்க. அதை பத்திலாம் அவன் பேசலாமா, ஆனா வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே எழில் தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கோபி வந்து பிரச்சனை பண்ணதை பத்தி சொல்றாங்க. எழில் இந்த வீட்டுக்கான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை பத்தி சொல்றாங்க பாட்டி. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க பாட்டி, நான் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. அதெல்லாம் வேணாமா, நீ என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதனால தாமா சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, எழிலுக்கு என்ன பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக எப்போதுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. நீ இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறேம்மா, உன்னதான் எழில் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. ஆக மொத்தம் இப்போ எழிலுக்கு பணம் தேவைப்படுது, ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க வர்ஷினி. அடுத்ததா எழில் புது ப்ரொடியூசரை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. நான் ஏற்கனவே உங்களை சந்திச்சு பேசியிருக்கிறேன் சார் அப்படின்னு எழில் சொல்றாரு. தெரியும், அதனால தானே உங்களை இப்ப வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் படம் பண்ண ப்ரொடியூசர்கிட்ட தானே நீங்க இப்போ 2வது படமும் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு. படம் ஏதோ பிரச்சனைனால பாதியிலே நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எழில் சொல்றாரு, அவர் பண்ணலன்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் படம் நல்லா தானே பண்ணியிருந்தீங்க, அப்புறம் ஏன் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கேட்கிறாரு. சார் அது கொஞ்சம் பர்சனல் ரீசன் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட சொல்ல முடியல சார் அப்படின்னு எழில் சொல்றாரு.
அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, அந்த கதையை அன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு கொடுங்கன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அதான் சார், அதை பத்தி தான் பேச வந்திருக்கிறேன், அந்த கதையை உங்க கம்பெனிக்கே கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. அது எடுத்து முடிச்சிட்டீங்களே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு எழில் சொல்றாரு. இப்போ எதுக்காக திடீர்னு வந்து கதையை கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பணம் கொஞ்சம் தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்றாரு எழில். இன்னொரு கதை கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே சார், அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ரெடியா தான் சார் இருக்குது அப்படின்னு எழில் சொல்றாரு. அந்த டைரக்டர் சொல்றாரு, உங்க கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா நான் கதை மட்டும்தான் வாங்க முடியும், ஆனா டைரக்ஷன் நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எழில் யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.